ஹாய் மக்களே, இன்றைக்கி சோளத்தை சாப்பிட்டு உட்காந்துருந்தபோது ஆப்பக்கடாய் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்துருச்சு. சரி, அதை வாங்கி இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டுடலாமா? பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுங்க இந்த ஆப்பக்கடாய். வீட்டில் வந்து பார்க்கும்போது பார்த்தா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக போச்சுங்க. சரி, பரவாயில்ல, நம்ம ஆப்ப சுடுறதுக்கு ஆப்பக்கடாய் வந்துருச்சுல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. இதில் நான் உங்களுக்கு ஆப்ப சுட்டு ஒரு நாள் வீடியோ போட்டு காட்டுறேங்க. நீங்கள் ஒரு நாள் பாருங்கள். நான் நல்லா தாங்க இருக்குது. சின்னதாக இருந்தாலும் நல்லா தாங்க இருக்குது. ஆப்பக்கடாயவே பார்த்துட்டே இருக்காமல் நீங்களும் போய் ஒரு ஆப்பக்கடாய் ஆர்டர் போட்டுருங்க. என்ன மாதிரி சின்னதாக ஆர்டர் போட்டுறாதீங்க. நீங்கள் நல்லா பெருசாகவே ஆர்டர் போட்டுக்கோங்க. அடுத்தது நைட்டு டின்னர் பிரச்சனைங்க. இந்த சமைக்கிறது கூட நம்ம சீக்கிரமாக சமைச்சிடலாங்க. ஆனால் என்ன சமைக்கணும்னு யோசிக்கணும் பாருங்கள். அதுதாங்க எனக்கு மண்டையே வெடிச்சு போயிடுது. நான் டிமார்ட் போனேங்க. அங்கே பார்த்தா ஒரு சூப்பர் டூப்பர் ஆஃபருங்க. பார்த்தா ஐஸ்கிரீம் ஆஃபர், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்க. இந்த சம்மருக்கு குளு குளுன்னு சாப்பிட்லான்னு நானும் போயிட்டு ஒன்று வாங்கிட்டு இன்னொன்று இலவசமாக வாங்கிட்டு வந்துட்டேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ஐஸ்கிரீமு நான் கூட இலவசமாக கொடுக்குறாங்க, என்னமோ நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் போங்க, ஆஃபர் முடியறதுக்குள்ளே சட்டுப்புட்டுன்னு ஓடி போய் வாங்குங்க மக்களே. அப்புறம் டின்னருக்கு என்னடா செய்யுதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேங்க. சரி, பூரியும் உருளைக்கிழங்கும் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டா, என் பொண்ணு என்னன்னா எனக்கு சப்பாத்தி வேணும்னு ஒரே அடங்க. சரி, அவங்களுக்கும் ஒரு சப்பாத்தியை சுட்டுடலாம்னு ஒரு பிளானை போட்டேங்க. எத்தனை காம்பினேஷன் இருந்தாலும் இந்த பூரிக்கும் உருளைக்கிழங்குக்கும் இருக்கிற காம்பினேஷன் இருக்குதே, அது வேறு லெவலுங்க. அது சாப்பிட்டா ஒரு அமிர்தமாக தான் இருக்குது. சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்துடலாங்க. பக்கத்து வீட்டில் செஞ்சுட்டு ஒரு 3 பூரி கொடுத்தாங்கங்க. அதை சாப்பிட்டோங்க. நானும் என் பொண்ணும் என் பையனும் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டோங்க. எனக்கு என்னென்னா பத்தவே இல்லை. எனக்கு பூரி சாப்பிடணும் ஒரே ஆசையாகி போச்சு. இந்த பூரியை செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தாங்க எனக்கு ஒரே திருப்தியாக போச்சு. நானும் ஒரு வழியாக பூரி செஞ்சு சூப்பராக சாப்பிட்டோங்க. எத்தனை பேருக்கு இந்த பூரி உருளைக்கிழங்கு பிடிக்கும்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். போன தடவை தேங்காய் பால் ஐஸ்கிரீம் செஞ்சதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. எல்லோரும் நிறைய லைக் போட்டிருந்தீங்க. எனக்கு சப்ஸ்கிரைபரும் வந்திருந்தீங்க. அதே மாதிரி இந்த வாட்டி பூரி கிழங்கும் பார்த்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோவை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இதை ரெக்கார்ட் பண்ணுற கேப்பில் பாலை வேற பொங்க விட்டுட்டேங்க. ஒரே ரகலையாக போச்சு வீட்டில். ஸ்கூல் லீவ் விட்டது தான் போச்சு. பிள்ளைங்க ஒரே ரகலை தாங்க வீட்டில். பாலை பொங்க விட்டதுக்கு வேறு பிள்ளைங்க வேறு என்னம்மான்னு கத்திட்டு கிடந்தாங்க வேறு. இந்த மாதிரி பூரி உருளைக்கிழங்கு எங்கள் அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்தா எங்கள் அப்பா சூப்பராக சாப்பிடுவாருங்க. ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப தொலைவில் என்னை விட்டுட்டு இருக்கிறாருங்க. ஆனால் நாங்கள் போய் திண்டுக்கல் போகும்போது தாங்க அவருக்கு நான் இந்த மாதிரி பூரி உருளைக்கிழங்குலாம் செஞ்சு கொடுக்கணும். அப்போ நல்லா விரும்பி சாப்பிடுவாருங்க. நான் பிறந்த கம்பளியம்பட்டி கிராமத்தில் பங்குனி உத்திர திருவிழாங்க. எங்கள் அக்கா எங்கள் அம்மா எல்லாம் ஒரே சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் மட்டும்தாங்க போக முடியல. இந்த பசங்களுக்கு எக்ஸாம் வந்ததுனால நான் ஒன்றும் எங்கேயும் இந்த சென்னையில் இருந்துக்கிட்டு எங்கேயும் ஊர் பக்கம்லாம் போகவே முடிய மாட்டேங்குதுங்க. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. சிட்டியில் இருந்துட்டு சொந்த ஊர் போக முடியாதவங்களுக்கு தாங்க தெரியும் இந்த சொந்த ஊர் அருமை. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் போல வருமா? ஏன் மக்களே, நான் இந்த மாதிரி பாட்டு நம்மளுக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க மக்களே. இதுக்கிடையில் எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் வீடியோ கால் போட்டுட்டு சாமி பாருமா இந்த பாருங்க கும்மி அடிக்கிறாங்க, இதெல்லாம் முளைப்பாரி கும்மி அப்படின்னு என்னை காட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் நேரில் பார்க்க முடியலன்னு நான் வருத்தத்தில் இருக்கிறேன். இவங்க வேற போன போட்டு பாருமான்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சுங்க. ஊருக்கு போக முடியலன்னு இந்த புஷ்ஷுன்னு வர பூரியை பார்த்துட்டு என் சின்ன பொண்ணு என்னென்னா தவுறாங்கங்க. இந்த பூரி எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரே அடங்க. அப்புறம் அவங்களுக்கு சின்ன பூரி நல்லா புஷ்ஷுன்னு பூரி சுட்டு கொடுத்துட்டு என் பெரிய பொண்ணுக்கு சப்பாத்தி